டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத் கோடம்பாக்கம், சென்னை. இந்த ப்ரீ கன்செப்ஷனல் டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. 2 கப்புள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது கன்செப்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியிலிருந்தே அவங்க உடலை சுத்திகரித்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க. ஒரு 14 இயர்ஸ் சைல்டு ஒரு பொண்ணு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வராங்க. என்னம்மா அப்படின்னா, மேம் மெனார்கே ஸ்டார்ட் மீன்ஸ் வயசுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, பட் ரொம்ப பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது அப்படின்னாங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். சரின்னு பார்த்தா மல்டிபிள் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் இருக்குது ஒரு 14 இயர்ஸ் குழந்தைக்கு. அதே மாதிரி 12 வயசு குழந்தைக்கு ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம், அதாவது தைராய்டுகளோட சுரப்பையில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் என்ன ஒரு காரணம்? குழந்தைகள் பிறந்து ஒரு 10 வருஷத்துல அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றத மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூட டயபெட்டிஸோட பிறக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிடுச்சு? ஸோ அதுக்கு மூல காரணமா இருக்கிறது யாரு? இந்த 2 கப்புள்ஸ் தான். ஸோ ஒரு கப்புள்ஸ் திருமணம் ஆன பிறகு அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஸ்போன் செல்ஸாக இருக்கட்டும், இல்லை எக் செல்ஸாக இருக்கட்டும், ஈவன் அந்த 2 செல்ஸில் ஒரு மேல் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஒரு ஃபீமேல் ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு அவங்க ஒரு கன்செப்ஷன் ஆகுறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்க அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஒரு உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம். இன்னைக்கு ஜெனட்டிக்காக நம்ம டயபிட்டிஸோ இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷனோ இல்லை ஒரு தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை பிசிஓடியோ, இது எல்லாமே ஜெனட்டிக்குன்னு ஈஸியாக சொல்லி நம்ம கடந்தும் போயிட முடியாதுங்க. இதெல்லாம் பிரேக் பண்ணியே ஆகணும். இந்த செயினை நம்ம கண்டினியூ பண்ணவே விடக்கூடாது. அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் டீடாக்ஸ். ஏன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா 1% நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ண முடியும். ஒரு அப்பா அம்மாவால் கண்டிப்பாக ஒரு குழந்தையோட ஃபியூச்சர் ஹெல்த் அண்ட் அவங்களோட ஐக்யூ லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸால் பண்ண முடியுன்றது ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஏன்னா ஒரு ஜெனட்டிக்காக அப்படியே கேரி அவுட் ஆகணும், அது அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட டயட், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாமல் தடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரீ ப்ரொசீஜர்ஸாக 3 மாதம் முன்னாடியிலிருந்தே அவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணணும். டீடாக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். ஒரு 7 days நம்ம கீ டைப் ஆஃப் மெடிசன்ஸை கொடுத்து, பேதிக்கு மருந்து கொடுத்து கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணும்போதே செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நல்லாவே குறைஞ்சிரும். உடம்பு அளவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா குறையும். உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒரு டீடாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், அவங்க காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு ஏர்லி பெட் டைம் போகிறதுலேருந்து அவங்களோட உணவு பழக்கங்கள். ஏன்னா 2 கப்புளுமே ஒரே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் 2 செல்ஸ் கன்செப்ஷன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ப்ரோஜினியை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் ஹெல்த் குழந்தையோட நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் நிறைய கப்புள்ஸை நம்ம பார்க்குறோம். என்ன லைக் ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்காக வாங்குற அந்த இன்பார்ன் ஹாஸ்பிட்டல் பேக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. பட் அதை விட அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் கொடுக்கறது தான். ஸோ அந்த ஹெல்தியான லைஃப் நம்ம கொடுக்கணும்னா கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணுற எல்லா கப்புள்ஸுமே சரி 3 மாதம் முன்னாடியிலிருந்தே உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் முடிஞ்ச அளவுக்கு 95% ஜெனட்டிக்கலாக கொண்டு வரக்கூடிய கண்டிஷன்ஸை அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலும் ஒரு ஹெல்தி லைஃப்பும் நம்மளால கிரியேட் பண்ண முடியுங்க. ஒரு 3 மாதங்கள் அவங்க டயட்டன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கணும். முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, கீ உங்களோட டயட்டில் சாப்பாடு சாப்பிடும்போது ஆட் பண்ணி எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள்.
உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. எமோஷ்னலாக சின்ன சின்ன சண்டைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வென்எவர் யூ கெட் டிஸ்டர்ப், வென்எவர் உங்களோட எமோஷ்னலாக சின்ன சின்ன சண்டைகள் வரும்போதே உங்கள் பிரெயின் என்ன நினச்சிக்கோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ கிரியேட் ஆகுதுன்னுட்டு நேச்சுரல் நடக்க வேண்டிய கன்செப்ஷனை கூட பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 5 minutes to 10 minutes ஒரு க்ளீன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ தட் காலையில ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய அஜிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி ஒரு ஈஸியா இருக்கும். உங்க பாடி காம் அண்ட் ஒரு நர்வஸ் சிஸ்டம் கூட வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகாம காம் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட், ஒரு சின்ன டீடாக்ஸ், இந்த 3 விஷயங்களும் ஒரு கன்செப்ஷனுக்கு முன்னாடி ஒரு கப்பல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் உங்கள் பிறக்க போகிற குழந்தைக்கும் எந்த ஒரு மேஜர் டிசீஸும் கண்டிஷன்ஸும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி பேபியை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இதை பற்றி தெரியணும், இல்லை நீங்கள் ப்ரீ கன்செப்ஷன் டீடாக்ஸ் எடுத்துக்கணும்னா நீங்கள் மெட்வே ஆயுர்வேதுக்கு வரலாம். ஒரு டீட்டெயில் கன்சல்டேஷன்ஸோட உங்களோட லைஃப் ஸ்டைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வில் கிவ் எ டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கெட் ஆன்லைன் கன்சல்ட் அண்ட் அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.